கொண்டாடுறதுக்கான தருணத்தை முன்னாடி நீங்கள் முத்தப்படத்தையும் ட்ரெய்லரை ரிலீக் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்துருப்பாங்க ஃபோன்லேயும் இதுலேயும் சின்னதாக பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இங்கே இருக்குன்னு இவனுக்கு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், FDFS எல்லா ஊர்லேயும் ஜனநாயகன் கொளுத்த போகிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு ஹிட்டான படம் தான் அது. பெரிய ஹீரோ நடித்த படம். அதில் வந்து அவர் நடு ரோட்டில் வில்லனை வந்து கழுத்தை வெட்டுவார். அந்த சீன் வந்து பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. விஷுவல் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான காரணம் வன்முறை காட்சியை காமிச்சிருப்பாங்களே தவிர அதுக்குள்ளே ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஜனநாயகன் வரது தேட்டருக்காக சில படங்கள் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. இது எப்போ இந்த படம் வருதுன்னு சொல்லி எல்லாம் பேக் அடிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. மற்ற படம்லாம் ஹோல்டு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு ஃபயர் இருக்கு. நானே அந்த படத்தை வந்து தேட்டரில் முடியாத FDFS உட்காந்து பார்த்துடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட இந்த படத்தை இவ்வளோ கொண்டாட இருக்காரு சார். இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் வராரு. ஒருவேளை பிரச்சார நோக்கத்தோட சில விஷயங்கள் சேர்த்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவர் சொல்லும் போது இப்போ கிளாஸ் தட்டுவானுங்க தேட்டரில், பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமான சீன் இருக்குது. அந்த சீன் தான் விஜய் சார் அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணணும் தூண்டிருக்குன்றது என்னுடைய, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அதை ரீமேக்னு தெரிஞ்சு பார்க்கும்போதே கெஸ் பண்ணது என்னென்னா, கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இருந்திருப்பவர் இயக்குனர் வெங்கடேசன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இப்போ ஜனநாயகன் திரைப்படம் ஒரு வழியாக ரிலீஸ் அப்படின்றத நோக்கி வந்திருக்குது. கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்து இந்த ஒரு A சர்டிஃபிகேட் அப்படின்னு கிடச்சிருக்கிறது வந்து எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் விஜய்க்கு அவர்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு A சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா எல்லாரும் யோசிச்சு பார்க்குறாங்க, அவ்வளோ பின்னாடி போகிறாங்க அந்த அளவுக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சாருக்கு வந்து A சர்டிஃபிகேட் படம் இல்லை. என்கிட்டே சில பேர் கேட்டிருக்காங்க, பகவதி படம் வந்து உங்களுக்கு A சர்டிஃபிகேட்டான்னு கேட்டுறாங்க. பகவதி படம் நான் கூட ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் தான், மட்டும் UAன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் அப்புறமா நான் கொஞ்சம் விசாரிக்கிறப்ப அது எனக்கு வந்து கிளியரான ஐடியா என்னென்னா, அது UA. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அந்த டயத்தில் வந்து பகவதி படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் வந்து டிவி ரைட்ஸ் ஒரு அமௌண்ட் எங்களுக்கு, இப்போ எப்படி OTT அதுமாதிரி அப்போ டிவி ரைட்ஸில் ஒரு பெரிய அமௌண்ட் வரும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே டிவிக்கு வந்து நமக்கு வந்து UA இருந்தால் தான் வாங்குவாங்க. அப்போ கூட UA இருந்தால் கூட நம்ம டிவிக்குன்னு ஒரு சென்சார் பண்ணி வாங்கி கொடுக்கணும். ஓகே, அதில் ஒரு கட்ஸ் கொடுப்பாங்க. தேட்டருக்கு வந்து நாங்கள் UA வாங்குறது தான் விரும்புவோம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணும் அப்படின்றதால நாங்கள் அதை விரும்புவோம். ஸோ பகவதி படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எனக்கு UA தான் கொடுத்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. என்னுடைய படங்கள் ஒரு சில படங்கள் A சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் செய்யுது. பட் A சர்டிஃபிகேட்னால ஒரு படம் வந்து பாதிக்கும் அப்படின்னு தெரியாது, சொல்ல முடியாது. இந்த படத்தை ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் A சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது வந்து படத்தில் இருக்கக்கூடிய வன்முறை காட்சிகளுக்காக இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. கொஞ்சம் அதீதமான வன்மன் இருக்கும்போது, அதீதமான வன்முறை காட்சிகள் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடித்ததே கிடையாதான்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அதில் ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் ஒரு பெரிய ஹீரோ நடித்த படம், அதில் கழுத்தை வெட்டுவார். அந்த படத்தை A சர்டிஃபிகேட்டாங்கிறது முதல்ல கிளியராக தெரியணும் நமக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு ஹிட்டான படம் தான் அது. ஒரு பெரிய ஹீரோ நடித்த படம். அதில் வந்து அவர் நடு ரோட்டில் வில்லனை வந்து கழுத்தை வெட்டுவார். அந்த சீன் வந்து பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. விஷுவல் அதுக்கு A சர்டிஃபிகேட் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் A சர்டிஃபிகேட்டுங்கிறது அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான காரணம் வன்முறை காட்சியை காமிச்சிருப்பாங்களே தவிர அதுக்குள்ளே ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குதுங்கிறது தான் உண்மை. அந்த படத்தை இத்தனை நாள் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்ததே ஒரு பாலிடிக்ஸ் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க தெரியும் சார். அதுக்கப்புறம் அது இப்போ வந்து ரிலீஸுக்கு வர்றதுங்கும்போது அதுக்கு ஒரு A சர்டிஃபிகேட் கொடுத்து அங்கே ஒரு இக்கனா வச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் உண்மை. இல்லை, இவ்வளோ கட்ஸை கேட்டிருக்கிறாங்க, அந்த கட்ஸும் சரின்னு ஒத்துக்கப்பட்டு கடைசியில் ஒரு சமரசத்துக்கு வந்து முடியப்பட்டிருக்கு. அப்படி அத்தனை கட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கட்ஸை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் திரும்ப A சர்டிஃபிகேட் கொடுக்குறதுங்கிறது வந்துட்டு அக்செப்டபுளாகவே இல்லை. அக்செப்டபுளாக இல்லைன்னு என்ன கேட்டிங்கன்னா, A சர்டிஃபிகேட் வந்து 18 வயசுக்கு இருக்கிறவங்கள உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் A சர்டிஃபிகேட்டினுடைய மெயின் விஷயமே. அடல்ட்ஸ் தான் பார்க்கணும், ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். இப்போது வந்து எல்லாருக்குமே உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது, விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸு அதிகமாக இருக்கிறது குழந்தைகள். ஸோ குழந்தைங்க வந்து இன்றைக்கி அவர் வந்து சிஎம்மாக ஜெயிச்சு வந்ததுக்கு மெயின் காரணமும் வந்து என்னன்னா, வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா நீ விஜயங்களுக்கு தான் ஓட்டு போடணும், தாத்தா நீ விஜயங்களுக்கு ஓட்டு போடணும்னு குழந்தைங்கள் வந்து கொடுத்த ஒரு பிரச்சாரமும் ஒரு அழுத்தமும் தான் நிறைய ஓட்டு வாங்கினதுக்கு ஒரு காரணம்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த படத்துக்கு ஏன் குழந்தைங்களை வரவிடணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும்னு என்னுடைய அசம்ஷன். அதனால் அவங்க A சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சுன்னா குழந்தைங்கள் வர முடியாதல்ல அப்படின்னு ஒரு ஒன்று இருக்குமோ. ஏன்னா நீங்கள் சொன்ன ஃபஸ்ட் ஆரம்பத்தில் சொன்னது தான், விஜய் சார் படத்திலே இல்லாத வன்முறையா? சமீபத்தில் அவருடைய படங்களில் மாஸ்டர் பட கான்செப்டே வந்து
சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து குழந்தைங்களை எடுத்து ஒரு வில்லன் வந்து தவறாக யூஸ் பண்ணுறன்ற கான்செப்ட். அந்த கான்செப்ட்டுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். ஆனால் அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடையாது. அதுக்கப்புறமா ஆக்ஷனு, வன்முறை இதுக்கெல்லாம் வந்து ரத்தம் சார் ஆக்சுவலி சொல்லப்போனால் சென்சார் ரூல் பிரித்து பார்த்தீங்கன்னா, வாயிலேருந்து பிளட்டு தெரிச்சாலோ, இல்லை பிளட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்சிகளில் நீங்கள் அதிகமாக காமிச்சாலோ, அதுக்கு ஏ சர்டிஃபிகேட். அது வந்து ரூலே இருக்குது அதில். அது வந்து சென்சாருக்குன்னு ஒரு புக்கே இருக்குது. அப்படி சில விஷயங்கள் வந்து ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சென்சார் ஆஃபீஸரும் அவரோட இணைந்து பார்க்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அவங்க டிசைட் பண்ணுறது தான். இப்போ நாங்களே சென்சார் போகிறப்போ அந்த படத்தில் அதை காமிச்சிங்களே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு படத்தில் வந்து காமிச்சாங்க, கழுத்தை வெட்டுறதை காமிச்சாங்கன்னு. இப்போ நம்ம சொல்லி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சார் அந்த படத்தோடு இதை கம்பேர் பண்ணாங்க, இதுக்கு இதுதான் ரூல்ஸ். இப்படியே என் படங்களுக்கே நடந்திருக்குது. அந்த இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணாங்க சார், இதுக்கு இதுதான் அப்படிலாம் நீங்கள் ட்ரிபியூனல் போயிருங்கன்றாங்க ஈஸியாக. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே கொண்டு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பார்க்குறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு டைம் இழுப்பாங்க. இதெல்லாம் வந்து பெரிய கஷ்டப்பட்டு வந்திருக்கும். கொஞ்சம் ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு சென்சார் ஏதோ ஒரு படத்துக்கு சென்சார் அப்போ எஸ்.ஏ. சூர்யா வந்து செல்ஃபோனை தூக்கி அடித்து அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. உங்களுக்கெல்லாம் தான் தெரிஞ்சிருக்கும் அந்த இது. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு சரி ஏன்டா நம்ம எமோஷனல் ஆனோன்னு கூட எஸ்.ஏ. சூர்யா நினச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க வைங்க. ஸோ சென்சார் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, கொஞ்சம் இடையில கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க. சில விஷயங்களுக்கு வந்து நம்ம பேசுனா, எதுக்காக இதை நான் காமிக்கிறேன், எதுக்காக இந்த விஷயத்தை வைக்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஆர்கியூ பண்ணுற போது அலோவ் பண்ணாங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் நம்ம கருத்து சொல்ல வேண்டியதே இல்லை. நாம் சொல்லாட்டாலும் மக்களுக்கு அது எல்லாமே தெரியும். ரைட் சார். இப்போது இந்த படம் வந்து விஜய் சார் அவர்களுக்கு வந்து கடைசி படம் அப்படின்றது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு தான் ஷூட்டே போனாங்க, எடுத்தாங்க, வந்தாங்க. இன்றைக்கி சிஎம்மும் ஒரு ஆயிட்டார். ஸோ இப்போ இந்த சிஎம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டோட வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்லிட்டே இருந்தாங்க மக்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு போஸ்டரையும் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் சைடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த நடிகருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியா முழுக்க சிஎம்ன்ற அந்த டைட்டில் கார்டோட படம் வந்திருக்கு சார்? வந்தது இல்லை. இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். வந்ததே இல்லை. எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது வந்து சென்சார் அலோவ் பண்ணி தான் பண்ணுறாங்களா, இல்லை இவங்களா சென்சார் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கார்டு போடுறாங்களான்னு எனக்கு அதுவும் தெரியல. ஏன்னா டைட்டில் கார்டிலேருந்து சென்சார் பார்ப்பாங்க. அந்த முதல்ல போடுறோம் இல்லையா நம்ம, ஒருவேளை இப்போ போஸ்டருக்காக மட்டும் விட்டுருப்பாங்க. அப்படிதான் இருக்குன்ற என்னுடைய படத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு நமக்கு படங்களில் சென்சாரில் உட்காந்து பேசுனதெல்லாம் தெரியும். அவங்க அந்த மது அருந்தல் புகைப்பிடித்தல் கார்டில் இருந்து எண்டு கார்டு வரைக்கும் சென்சார் முடிஞ்சு அவங்க 5 நிமிஷம் அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எந்திரிக்கவே செய்வாங்க. அதுக்கப்புறம் ரூமில் போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் சம்மந்தப்பட்ட டேரக்டர் ப்ரொடியூசர் உள்ளே கூப்பிடுவாங்க. ஸோ வந்து இது வந்து போஸ்டருக்காக பண்ணியிருப்பாங்க. படத்தில் வந்து சிஎம் நடிக்கும் அப்படின்லாம் அவங்க 100% போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு 5% தான் வாய்ப்பு இருக்குது. அதை மீறி போட்டாங்கன்னா அது வந்து அவங்க சென்சாருக்கு தெரிஞ்சு போட்டாங்களா போடலன்னா அப்புறம் ஒரு சர்ச்சை வரத்தான் போகுது. ரைட் சார். இப்போ இந்த படம் வந்துட்டு இத்தனை நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நடுவில் ஒரு தடவை லீக்கும் ஆச்சுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது இதில். அதை மீறி க்ரௌட் எவ்வளோ வரும், எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி தலைவா படத்திலேயே வந்துட்டு விஜய் ரசிகர்கள் அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி உடனடியாக தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ ஓடிட்டு இருக்கும்போது நிறுத்தப்பட்டு அனைவரும் வெளியேற்றப்பட்டாங்க. அப்போது எஃப்எம்எஸ்ல ரிலீஸ் ஆன அந்த பிரிண்ட் எல்லாம் ஆன்லைனில் வந்து அதை வச்சு அந்த படம் எல்லாரும் பார்த்துட்டாங்க. இருந்துமே திரும்ப ஒரு 13 நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய கூட்டம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதே போல் இது இருக்குமா? இது எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? இது பெருசாக இருக்கும் சார். நான் திரும்ப இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சதுக்கு 3வது இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் முதலாக ஜனநாயகம் ரிலீஸ் தள்ளி வைக்க போதே நான் சொல்லிட்டேன், இது வந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் தேட்டரில் கொண்டாட போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், இதே மாதிரி தான் சொன்னேன். நான் அந்த மாதிரி இது எப்போ ரிலீஸ் ஆனாலும் இந்த படத்துக்கு தேட்டரில் கூட்டம் அல்ல போகுது அப்படின்னு. அப்போ எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார், என்னங்க அதுதான் வந்து அந்த படம்லாம் அவ்வளோலாம் நீங்கள் இல்லை, நான் இப்போவும் சொல்கிறேங்க, அந்த படம் வர்றப்போ தேட்டரில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ கூட்டமான அலற போகிறாங்க அப்படி. அதுக்கப்புறம் லீக் ஆனவொன்னே சொன்னேன், அப்பா இது பெரிய ப்ளஸ் ஆகி போச்சு அப்படின்னு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கொண்டாடுறதுக்கான தருணத்தை முன்னாடி நீங்கள் முத்தப்படத்தையும் ட்ரெய்லரை லீக் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்துருப்பாங்க ஃபோன்லேயும் இதுலேயும் சின்னதாக பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இங்கே இருக்குன்னு இவனுக்கு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், எஃப்டிஎஃப்எஸ் எல்லா ஊர்லேயும் ஜனநாயகன் கொளுத்த போகிறாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தேட்டரில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 to 5 நாளைக்கு டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி டிக்கெட் கிடைக்குமா சார், அது கிடைக்குமா சார், கிடைக்குமா. நான் வந்து அவர் படத்துக்கு வந்து அவர் ரசிக மன்றத்தை கான்டாக்ட் பண்ணி எனக்கு 2 டிக்கெட் கொடுங்க அப்படிலாம் சொல்லி வாங்கி போய் ஒரு படத்துக்கு போய் உட்காந்து எழுப்பிலாம் விட்டுருக்காங்க. டிக்கெட் அனுப்பி நான் போய் உட்காந்தாச்சு. உட்காந்துக்கப்புறம் அதே டிக்கெட்டில் ஒருத்தர் வராரு,
பார்த்தா அவருக்கும் எனக்கும் ஒரே இதை போட்டுட்டா என்ன கன்ஃபியூஸ். அப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் படம் பார்த்து எந்திரிச்சு வந்துட்டு மறுபடியும் போய் அடுத்த நாள் போய் பார்த்தேன். அந்த மாதிரியா நடந்திருக்கிறதால இந்த படத்துக்கு நிச்சயமாக வந்து ஒரு பெரிய வசூல் இருக்குது, பெரிய கொண்டாட்டம் இருக்குது. எல்லாருமே எதிர்பாராம இப்போது என்ன சொல்கிறது, இந்த ஒவ்வொரு ட்ரிப்புமே பிரேக் த ரூல் பிரேக் த ரூல்ன்ற மாதிரி விஜய் சார் வந்து எல்லாத்தையும் அடிச்சு நோக்கிட்டு தான் வந்துட்டு இருப்பார். இப்போ இதுலேயும் லீக்கான படம், இவ்வளோ டிலேயான படத்துக்கு இப்படி ஒரு கொண்டாட்டமானு எல்லாரும், மறுபடியும் சொல்கிறேன், சோசியல் மீடியா ஃபுல்லாக அதை பற்றின ஒரு இன்டர்வியூ இருக்குது, பார்த்துட்டே இருக்கு. எல்லாரும் அதை பற்றி பேச போகிறாங்க. இது எப்படி ஒரு படம் லீக்கான படம், டிலே ஆன படம், ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம், எவ்வளோ கூட்டம் வருது எப்படி அப்படின்னு யோசிப்பாங்க. அது மட்டும் 100% வருது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஏ சர்டிஃபிகேட் படங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸில் மட்டும்தான் 18 இயர்ஸுக்கு கீழே இருக்கிறவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரு நிறைய தேட்டரில் நான் பார்த்துருக்குறேன். இப்போ இல்லை, முன்னாடி இருந்தே எல்லா படத்துக்கும் ஏ சர்டிஃபிகேட் வாங்குற படங்களுக்காகத்தும் தேட்டரில் வந்து ஒரு ஊரில் இருக்கிற தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னாலோ இல்லை வந்து ஊர்லேருந்து வெளியே சிட்டி, சென்னை சிட்டி மாதிரி பெரிய சிட்டி வெளியே இருக்கிற தேட்டர்ஸ் கூட செங்கல்பட்டு எல்லாம் அப்படியே ஃபேமிலியாக வந்தாங்கன்னா சரி ரைட்டு போங்க அப்படி விட்டுருவாங்க. ப்ளஸ் வந்து இப்போ வந்துட்டு சென்சார் போர்டுங்கிறது வந்து சென்ட்ரல். ஸோ அவங்க தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தேட்டர்லாம் தமிழ்நாடு தேட்டர்லாம் கண்ட்ரோல் இருக்கிறது வந்து தமிழ்நாடு அரசு கையில். தமிழ்நாடு அரசு சிஎம் நடித்த படம். ஸோ அந்த படத்துக்கு பெருசாக வந்து தேட்டருக்காரங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதோ இல்லை மற்றபடி இது பண்ணுறதோ பண்ண மாட்டாங்க. அதாவது வந்து ஓகே சட்டப்படி அந்த ஏ சர்டிஃபிகேட் இருக்கிற படத்துக்கு உள்ளே விடக்கூடாது. ஆமாம், பட் அதை மீறி அந்த தேட்டருக்காரங்க விட்டுறாங்க. ஏன்னா தேட்டர் ஆமாம், ஏன்னா வந்து தேட்டருக்காரங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் இவங்க கொடுத்தது காரணம் தேட்டருக்காங்க இதே மாதிரி காட்சிகள் இருக்குன்னு நிறைய பார்த்துருப்பாங்க. இதில் என்ன கொடுக்கறதுக்கு இருக்குன்னு அவங்க தேட்டருக்காங்க எல்லா படத்துக்குமே நான் சொல்கிறேன், நாட் ஓன்லி ஜனநாயகன். முன்னாடி வந்த படங்கள் பல படங்களுக்கு எடுத்து பார்த்தாலும் வரலாறு இதுதான் சொல்லுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் இல்லை 40 நாள் ஓடிடியில் வரும்ல சார், அப்பவும் பாருங்கள் வியூஸில் அதுதான் ஜாஸ்தி வரும். தேட்டர்லையும் இதுதான் ஜாஸ்தி வசூல் பண்ணணும். தேட்டருக்காரங்களாம் வந்து இந்த படத்தை போட தேட்டருக்காரங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஜனநாயகன் வரது தேட்டருக்காக சில படங்கள் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. ஜூன் 14 23ன்றாங்க, ஜூலை 23ன்றாங்க. இது எப்போ இந்த படம் வருதுன்னு சொல்லி எல்லாம் பேக் அடிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. மற்ற படம்லாம் ஹோல்டு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு ஃபயர் இருக்குது. நானே அந்த படத்தை வந்து தேட்டரில் எப்படியாவது FDFSP உட்காந்து பார்த்துடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட இந்த படத்தை இவ்வளோ கொண்டாட்டு இருக்காரு சார். இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் வராரு. ஸோ அந்த படத்தில் அவர் ஒருவேளை பிரச்சார நோக்கத்தோடு சில விஷயங்கள் சேர்த்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவர் சொல்லும்போது இப்போ கிளாஸ் தட்டுவானுங்க தேட்டரில், பயங்கரமாக கனெக்ட் பண்ணிக்குவாங்க. கனெக்ட் பண்ணி பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார் ஆஸ் அ டிரெக்டராக பார்க்கும்போது ஹெச் வினோத்தோட கிராஃபை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சதுரங்க வேட்டையில் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே தீரனில் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அஜித் சாரோட படங்கள் பண்ணுறாரு, நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும் இல்லை வந்து துணிவாக இருக்கட்டும், அது ஒரு போக்கில் போச்சு. பட் அவர் கிராஃபில் வந்து ஒரு பெரிய பீக் இப்போ தேவைப்படுது. அவரோட ஆடியன்ஸ் அவருக்குன்னு அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒரு டிரெக்ஷனுக்கு எதிர்பார்த்த ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அது ஜனநாயகன் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் அந்த ரீமேக் அந்த கதை அதெல்லாம் இருக்கிறனால, இல்லை இது வந்து கம்ப்ளீட் விஜய் சாருக்கான படம், ஹெச் வினோத்துக்கு அடுத்து தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்னென்ன சார், ஹெச் வினோத் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் தான். அது வந்து அவர் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் சதுரங்க வேட்டை படம் எடுத்து அது அவருடைய முதல் படம் எடுத்துக்கோங்களேன், பக்கா கமர்ஷியல் மூவி தான். என்ன சார் கமர்ஷியல் மூவினா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, 4 ஃபைட்டு 2 சாங்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 4 சாங்கு 2 ஃபைட்டு 4 ஃபைட்டு 5 சாங் வச்சு படம் எடுக்கக்கூடிய கமர்ஷியல் படங்களுக்குள்ளேயும் கதையும் அதை கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஜெயிக்கும். அதே தான் கொஞ்சம் காலம் கழித்து அப்படி கலர் மாறும், கமர்ஷியல் படத்துடைய கலர் மாறிக்கிட்டே வரும். அப்படி மாறிட்டு வந்த பேட்டர்னில் தான் சதுரங்க வேட்டை ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன் படம். சதுரங்க வேட்டை வந்து ஒரு அதுக்குள்ளே வந்து என்னென்னா, அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம், ஒருத்தன் இன்னொருத்தங்களை ஆசை காட்டி ஏமாற்றிட்டே வர்றான் அப்படின்ற அந்த சதுரங்க வேட்டையில் வச்ச அந்த கண்டென்ட் வந்து இவங்களுக்கு புதுசாக இருந்தது. பட் அவர் சொன்ன விதம் எல்லாமே கமர்ஷியல் தான். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அடுத்த படம் எடுங்க, பக்கா கமர்ஷியல். அதில் வந்து என்னென்னா, அந்த வடநாட்டுக்காரங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்ற விஷயத்தை காமிச்சு, அந்த வன்முறையை காமிச்சு, அந்த டென்ஷனை காமிச்சு, அதில் எல்லாமே கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு அவங்க ஃபேமிலி இது மாட்டிக்குவாங்க, அவங்க குலதற்கு வந்திருப்பாங்க, ஹீரோ வந்துக்கிட்டு இருப்பார், அந்த டென்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் தான். அப்புறம் இவர் அவங்களை தேடி அங்கே போகிறது, அதில் போகிறதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சாகிறதுன்னு எல்லாமே பக்கா கமர்ஷியல் விஷயங்களை தான் அவர் பேக் பண்ணியிருப்பார். இதையும் தாண்டி அமிதாப் நடித்த படத்தை தமிழில் இவர் வந்து நேர்கொண்ட பார்வைன்னு இவர் வந்து பண்ணும்போது அங்கே ஒரு ஆக்ஷன் வச்சாரு பாருங்க அஜித் சாருக்கு, அந்த ஜீப்பில் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கும்போது இந்த ஆள் பக்கா கமர்ஷியல். ஸோ அதை வந்து ஹீரோவே எனக்கு இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் வைங்க என் ஃபேன்ஸ் விரும்புவாங்கன்னு கேட்டிருந்தா கூட, இவர் அதை வச்ச பிளேஸ்மெண்ட்டும் அதை அவர் ப்ரெசென்ட் பண்ண விதவுமே அவர் பக்கா கமர்ஷியல் டைரக்டர். இப்போ நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது அதில் ஹெச் வினோத்துக்குன்னு ஒரு டச் இருக்குது,
ஒரு கமர்ஷியலுக்குள்ளே ஒரு கிளாசிக் டச்சு சார், வேறு ஒன்றும் கிடையாது. கமர்ஷியலுக்குள்ளே கிளாசிக் டச் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தான் அவர். ஸோ அது இருக்கும். எனக்கு அப்புறம் இதுக்கப்புறமா வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் அந்த வெற்றி, அந்த வசூல் வெற்றி வந்ததுக்கப்புறம் எச் வினோத்துக்கு பெரிய ஹீரோக்கள், இன்னும் சொல்லப்போனால் தெலுங்குலேருந்து கூட அவருக்கு ஆஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை பண்ணி கொடுங்க கமர்ஷியல் கதையை. ஏன்னா கமர்ஷியல் கதையை கிளாசிக் டச்சில் கொடுக்குறது தான் இன்றைக்கி ட்ரெண்ட். அதை அவர் பக்குவமாக பண்ணியிருப்பார். இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களில் இன்னும் அவர் அதிகமான கமர்ஷியல் தான் பண்ணுவார். அது வந்து தெரியாமல் பண்ணுவார். இது கமர்ஷியல் இல்லை, அவர் கிளாசிக் டச்சோட ஒன்று. தீரன் அதிகாரம் ஒன்றை விட ஒரு மிகச்சிறந்த கமர்ஷியல் படம் எதுவுமே கிடையாது. அவருடைய படம் எல்லாமே அது. அதில் தான் நான் இதில் பார்த்து மிரண்டேன். அதை நேர்கொண்ட பார்வையில் நீங்கள் ஒரிஜினல் படமும் இதையும் பார்க்கும்போது, சார் ஒரு அஜித் சாருக்கா ஒரு படத்தை இப்படி அழகாக ஆல்டர் பண்ண முடியுமா? இருந்தாலும் ஒரு யுத்தக்காரர் தான் எச் வினோத். இதை நான் எச் வினோத்தே சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னேன். சார் நீங்கள் பெரிய கமர்ஷியல் சார், அவர்கிட்ட எப்பவுமே ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி அவருக்கு ஒரு சின்ன சிரிப்போட பதில் கொடுத்தாரு. ஸோ எனக்கு இந்த படம் தான் அவருடைய அல்டிமேட் படமாக இருக்கும் என்னுடைய கணிப்பு, ஜனநாயகன். இப்போ வந்து அந்த தெலுங்கில் வந்த ஒரு படத்துடைய ரீமேக் தான் ஜனநாயகன், அஃபீஷியல் ரீமேக் இல்லை அப்படின்ற மாதிரி பல விதமாக கருத்துக்கள் போயிருந்தாலும் லீக் ஆனதுக்கப்புறம் இல்லைங்க அது வந்து அந்த படம் தான் அப்படின்னு எல்லாருமே அதை பேசக்கூடிய சூழல் இருந்தால் கூட நான் சொல்கிறேன், நான் அந்த படம் பார்த்தேன், 2 தடவை பார்த்துட்டேன் தெலுங்கு படத்தை. ஓகே. இப்போது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் சார் இருக்கும். நீங்க வந்து இந்த படம் இதோட ரீமேக்கா இருக்கிற பேச்சு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே பாத்துட்டீங்க? முதல்ல படத்தை பார்த்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் இது ரீமேக்குன்னு நியூஸ் வந்ததுக்கப்புறம் இன்னொரு முறை மறுபடியும் வந்து அந்த ஹீரோ பிளேஸ்மெண்ட்டில் நான் விஜய் சாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜினேஷனோட அந்த படத்தை மறுபடியும் பார்த்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லீக் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டதால் மறுபடியும் அந்த படத்தை ஒரு தடவை பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது என்னென்னா குறிப்பிட்ட போர்ஷன் ரன் பண்ணின்னு பார்த்தேன். ஏன்னா அதில் வந்து ஒரு முக்கியமான சீன் இருக்குது. அந்த சீன் தான் விஜய் சார் அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணணும் தூண்டியிருக்குன்றது என்னுடைய, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அதை ரீமேக்குன்னு தெரிஞ்சு பார்க்கும்போதே கெஸ் பண்ணது என்னென்னா,